Hi friends, welcome to Tom and Jerry Kitchen. நம்ம இன்னைக்கு கடலை மாவு லட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகட்டும். இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு. நான் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். 2 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு நெய். இதான் கரெக்டான பங்கு. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, கட்டிப்படக்கூடாது. நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடுங்க. நம்ம சேர்த்த கடலை மாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். இப்போ 20 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம கடலை மாவு இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கு. இனி 2 நிமிஷம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தா நம்ம கடலை மாவு ரெடி ஆயிரும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம லட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஆற வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம லட்டு மாவு ஆறிட்டு இருக்க நேரத்தில் நம்ம சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துடலாம். நான் 2 கப் கடலை மாவுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியா வேணும்னா நீங்க 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ இதை மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துடலாம். நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம லட்டு மாவெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதுக்கு கூட பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு சர்க்கரைலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இனி உருண்டை பிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடலை மாவு லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக டாம் அண்ட் ஜெரி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.